Hello comrades, welcome to my channel, my Instagram, Twitter, Facebook, YouTube, wherever you are. வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் விஜய்ஸ் ஜனநாயகன் ஃபிலிம் ரிலீஸ் இஷ்யூ. ஜனநாயகன் படத்தோடைய வெளியீட்டு தடை சிக்கல்களை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், நண்பர் ஒருத்தர் நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பார்டர் பிரச்சனை பற்றி கொஞ்சம் பேசுங்கிறான்னு கேட்டிருந்தார். இந்தியா, சைனா, இந்தியா, பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான், எக்ஸட்ரா நாடுகள் கூட நமக்கு எப்பவுமே பார்டர் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? அதை பற்றி கேட்டிருந்தார். நான் அது பொதுவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்குமே நிலத்தாசை ரொம்ப அதிகமாக இருக்குது. நிலத்தாசை, மண்ணாசை, இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மண்ணாசை, பெண்ணாசை, ஆணாசை, பொன்னாசைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நிலத்து மேலே ஆசை அதிகமாக இருக்குது. அதுதான் இதுக்கு முதல் காரணமாக இருக்குது. விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த பழக்கம் குறிப்பாக நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளுக்கும் இல்லை, நமக்கும் இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது எந்த சங்கிகளாக இருந்தால் என்ன, பச்சை சங்கிகளாக இருந்தால் என்ன, இல்லை வெள்ளை சங்கிகளாக இருந்தால் என்ன, காவி சங்கிகளாக இருந்தால் என்ன, எல்லாத்துக்குமே ஆசைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ இதே ஐரோப்பிய நாடுகளை பார்த்தீங்கன்னா, நிறைய நாடுகளை நான் பார்த்துருக்கேன். அவங்க கண்ட்ரிஸ்க்கு இடையில பார்டர்ஸ் எந்த வகையில் கம்பி வேலையும் இருக்காது, எந்த வகையிலையும் ஒரு அந்த பார்டர்ஸ் மிலிட்ரி ஃபோர்ஸ் நிற்காது, ஆர்மி ஃபோர்ஸ் நிற்காது. ரொம்ப ஸ்மூத்தனாக, ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அவங்க பார்டர்ஸ் எல்லாம். நிறையா கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரிக்கு இடையில 3 கண்ட்ரிக்கு இடையில பார்டர்ஸ் ஜஸ்ட்டு ஒரு லைன், ஒரு பெயிண்ட் மாதிரி வரைஞ்சி விட்ருப்பாங்க. அதுதான் பார்டராக இருக்கும். அதுலேயும் ஒரு கண்ட்ரியில் பார்த்தேன், அந்த 2 கண்ட்ரியில் பார்த்தேன், ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு 2 கண்ட்ரிக்கு இடையில இருக்குது. அதாவது வீடோட ஒரு பாதி இந்த கண்ட்ரிலேயோ, ஒரு பாதி அந்த கண்ட்ரிலேயோ இருக்குது. அது எந்த கண்ட்ரி, நார்வேவோ இல்லை நெதர்லாண்ட்ஸா இல்லை எந்த கண்ட்ரி எனக்கு சரி ஞாபகம் இல்லை. பட் யூரோப்பில் தான் அங்கே கண்ட்ரீஸில் பார்டர்ஸ் அவ்வளோ ரொம்ப ஸ்மூத்தாக, சாஃப்டாக, அப்படியே மென்மையாக இருக்குது. மக்கள் இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போய்க்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்துக்கிறாங்க. அவ்வளோ சிம்பிளாக வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஒரு காலத்தில் நாட்டை பிடிக்கணும், உலகத்தையும் பிடிக்கணும் நினச்சிட்டு இருந்த ஐரோப்பிய நாடுகளெல்லாம் இன்றைக்கி மாறி இவ்வளோ சிம்பிளாக, இவ்வளோ சாஃப்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, நம்ம எப்போயுமே அடுத்த நாட்டை பிடிக்கணும் பெருசாக ஆசைப்பட்டாத நம்ம நாடுகள், நம்ம சுற்றி இருக்க நாடுகளில் இப்போ பார்டர்ஸில் சண்டை போட்டுக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, இது என்னோட இடம், அது உன்னோட இடம்னு சொல்லிட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். இதை நம்ம கைவிட்டுறணும். இது காரணமாக இருக்கக்கூடிய ஆசைகளை நம்ம விட்டுட்டு நம்ம தான் கரெக்டாக இருக்கும். புத்தர் பின்பற்றக்கூடிய நாடுகள் இதில் இருக்குது. ஸ்ரீலங்கா, சைனாலாம். அவங்களும் என்ன சொன்னாங்க, புத்தர் என்ன சொன்னார், ஆசையை துன்பத்துக்கு காரணம். ஸோ அதை விட்டுறணும். ஸோ அதுவும் ஒரு கட்டத்தில் நான் கேள்விப்பட்டேன், ரஷ்யா கூடயே பார்டர் சண்டைக்கு போயிட்டானாமா சைனாக்காரன் பாருங்கள், ரஷ்யா கூட பார்டர் சண்டையில் ஏறிட்டு போயிட்டானாமா. ஐயோ, என்ன நம்பவே முடியல. அந்த நியூஸ் நான் படித்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா 2மே கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ்குள்ளேயே இவ்வளோ